அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் திரியாலம் பகுதியில் பட்டாசு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை உடைத்து பட்டாசுகளை வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளனர். இதையடுத்து உரிமையாளர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரவீன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த திரியாலம் பகுதியில் திருப்பதி என்பவர் கடந்த 5 வருடத்துக்கு மேலாக பட்டாசுகளை நடத்தி வரும் நிலையில் அடியத்தூர், திரியாலம் உள்ளிட்ட பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பட்டாசு குடோன்களை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி உரிய அனுமதி இல்லாமல் 5 டன் பட்டாசுகளை திரியாலத்தில் உள்ள குடோனில் பதுக்கி வைத்துள்ளார். இது குறித்து கேட்ட ரகசிய தகவலின் பெயரில் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் காஞ்சனா மற்றும் ஜோலாப்பேட்டை போலீசார் குடோனுக்கு சீல் வைத்தனர். மேலும் உரிமையாளர் திருப்பதியை கைது செய்த நிலையில் நேற்று இரவு ஜாமீன் கிடைத்து வீட்டிற்கு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு யாருக்கும் தெரியாமல் சீல் வைக்கப்பட்ட குடோனின் சீலை உடைத்து உள்ளே இருந்த பட்டாசுகளை மற்றொரு குடோனுக்கு மாற்றி வந்துள்ளார். அப்போது ஜோலாப்பேட்டை போலீசார் ரோந்து பணியில் இருக்கும்போது பட்டாசுகளை மற்றொரு குடோனுக்கு மாற்றுவதை அறிந்த திருப்பதி மற்றும் அவருடைய மகன்களை பிடித்தனர். பின்னர் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் காஞ்சனா மற்றும் திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல்கள் சௌமியா மற்றும் போலீசார் தமிழகத்துக்கு விரைந்து வந்தனர். பின்னர் பட்டாசு குடோனுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் சீல் உடைக்கப்பட்டு பட்டாசுகளை மற்றொரு குடோனுக்கு மாற்றியதன் காரணமாக உரிமையாளர் திருப்பதி மற்றும் அவருடைய மகன்களான சக்திவேல், பிரபு, லோகேஷ், உறவுக்காரரான சதீஷ்குமார் உள்ளிட்ட 5 நபர்களை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தி ஈச்சர் லாரி 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பட்டாசு குடோனுக்கு கொடுக்கப்பட்ட மின் இணைப்பையும் மின்சாரத்துறை அதிகாரிகள் துண்டித்தனர். அனுமதி இல்லாமல் 5 டன் பட்டாசுகளை இறக்கியது மட்டுமல்லாமல் உரிமையாளர் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த அடுத்த சில மணி நேரத்தில் அதிகாரிகள் வைக்கப்பட்ட சீலை உடைத்து உள்ளே இருக்கும் பட்டாசுகளை மற்றொரு குடோனுக்கு மாற்றி திரும்பவும் கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.